ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. சுஜாதா அவர்களின் என் இனிய இயந்திரா அப்படிங்கிற கதையை தொடர்ந்து அதோடைய 2ஆம் பாகமான மீண்டும் ஜீனோ அப்படிங்கிற கதையை தான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். இது மீண்டும் ஜீனோவுடைய 4th எபிசோட். இது வரைக்கும் நடந்திருக்கிற கதைக்கான லிங்கையும் பிளேலிஸ்ட்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கேட்டுட்டு இதை கேட்டாதான் கதை புரியும். டாக்டர் ரா ஜீனோவை பாட்டா ரிமூவ் பண்ணி அவருடைய லேபுக்கு எடுத்துட்டு போயிடுறாரு. அங்க டாக்டர் ராவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான். இளம் ரத்தம் ஆராய்ச்சியில ஏதாவது ஒண்ணு சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற முனைப்போட இருக்கிற ஒரு பர்சன். டாக்டர் ரா ஜீனோவுடைய உடம்பெல்லாம் எடுத்துட்டு போல, வெறும் CPU கார்டு, அதுக்குள்ள இருக்கிற சிப், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு போயிருக்காரு. அசிஸ்டன்ட் கிட்ட காமிச்சு, உதவி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கார்டு. இதுதான் உலகத்திலேயே முதல்ல தானே சிந்திக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தின் கார்டு அப்படின்னு சொல்றாரு. இதை நான் ரொபாட்டிக்ஸ் எக்ஸிபிஷன்ல வைக்க போறேன். இதை பத்தி பல ஆர்டிகிள்ஸ், பேப்பர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண போறேன் அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஜீனோவால எப்படி தன்னைத்தானே அப்கிரேட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு ஆர்வம். உதவிக்கும் அதே ஆர்வம் தான். டாக்டர் ரா என்ன சொல்றாரு, உதவி, நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்ல போறேன். இது யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இந்த விஷயம் இந்த லேபை விட்டு வெளியே போயிடவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. நம்ம எதிர்பார்த்தது தான் டாக்டர் ராவும் சொல்றாரு. உதவி, நான் இதை அழிக்க போறது இல்ல. ரவியும் மனோவும் அழிக்க சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா இதுக்கு நம்ம மீண்டும் உயிர் கொடுக்கலாம். இதை வச்சு நிறைய ரிசர்ச் பண்ண முடியும் நம்மளால. எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? இதோடைய மெமரியில ஏதாவது இருக்கான்னு மட்டும் செக் பண்ணு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சோ அதனால தானே அழிஞ்சிருக்கணும். ஆனா இந்த மாடலுக்கு ஸ்லீப் மோட் ஒன்னு இருக்கு. அதுல ஒரு பார்ட் மட்டும் ரிஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் உண்டு. அது ஆக்டிவா இருக்கான்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்றாரு டாக்டர். அவர் சொன்ன மாதிரியே கொஞ்சம் உயிர் ஒட்டிட்டு தான் இருக்கு ஜீனோவுக்கு. இந்த அசிஸ்டன்ட் டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா இவன் ட்ரை பண்ற கமாண்ட் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ரேண்டமான வார்த்தைகள் மட்டும் இருக்கு. அதுல எந்த தொடர்புமே இல்லாம, கொஹரன்சியே இல்லாம இருக்கு. டாக்டர் ரா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, சரி தூக்கி போட்டுடு அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. ஆனா இந்த அசிஸ்டன்ட்டுக்கு மனசு வர மாட்டேங்குது. இவன் ரொபாட்டிக்ஸ் படிக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்கான். இது எவ்வளவு அற்புதமான ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியும். அதனாலே இவனுக்கு தூக்கி போட மனசு வரல. ஏதாவது பண்ணலாமான்னு என்னவோ ட்ரை பண்றான். அப்ப திடீர்னு தானே அந்த வார்த்தைகள் எல்லாம் கரெக்டா வர ஆரம்பிக்குது. என்னை காப்பாத்துங்க, எனக்கு இன்னும் உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வாய்ஸ் கேக்குது. இதை கேட்ட உடனேயும் இந்த அசிஸ்டன்ட்டுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஜீனோ என்னதான் பிசிக்கல் ஃபார்ம்ல இல்லைனாலும் இந்த CPU கார்டு தான் அதோடைய மூளையே. சோ இந்த அசிஸ்டன்ட் ஸ்மார்ட்டா என்ன பண்றான், அந்த CPU கிட்டேயே உனக்கு உயிர் கொடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு அது சொல்ற ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி எப்படியோ ரிட்ரைவ் பண்ணிடுறான். அச்சச்சோ, உன்னுடைய மத்த பாகங்கள் எல்லாம் நாங்க தூக்கி போட்டுட்டோமே அப்படின்னு சொல்றான் இந்த அசிஸ்டன்ட். ஜீனோ சொல்லுது, அது வெறும் பிசிக்கல் ஃபார்ம் தானே, வேற ஒரு பாடி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த அசிஸ்டன்ட்டுக்கு இப்பதான் இதோட ஃபுல் இம்பாக்டே புரியுது. ஜீனோவுக்கு திரும்ப உயிர் கொடுத்தாச்சு. இதை நினைச்சு குதிக்கிறான். டாக்டர் ரான்னு தேடுறான். ஆனா டாக்டர் ரா அங்க இல்ல. ஜீனோ ஸ்மார்ட்டா என்ன சொல்லுது, இப்போதைக்கு டாக்டர் ராக்கு இதை பத்தி தெரிய வேண்டாம். அவர் ஆர்வ மிகுதியில ரவி மனோ கிட்டக்க என்னை பத்தி சொன்னாலும் சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லுது. இந்த அசிஸ்டன்ட்டும் கொஞ்சம் யோசிச்சு, சரி ஜீனோ, நான் உனக்கு ஒரு உருவம் தரேன். நீ என் கூடவே இதே லேப்லயே இருந்துடு. என்னுடைய ரிசர்ச்சுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஜீனோவும் சரி ஓகே, ஆனா 2 கண்டிஷன். ஒன்னு, நான் இங்க இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, இன்க்ளூடிங் டாக்டர் ரா. 2வது, நான் அப்பப்ப வெளியே போயிட்டு வருவேன். நான் எங்க போறேன், என்ன பண்றேங்கிறத மட்டும் நீ கேட்க கூடாது அப்படின்னு சொல்லுது ஜீனோ. இந்த அசிஸ்டன்ட்டும் யோசிக்காம சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். முதல்ல உனக்கு ஒரு உருவம் தரப்போறேன். இதுக்கு முன்னாடி நீ என்ன கலர்ல இருந்த அப்படின்னு கேக்குறான். ஜீனோ சொல்லுது, இதுக்கு முன்னாடி நான் பிரவுன் கலர்ல, தேன் கலர்ல இருந்தேன். ஆனா எனக்கு அந்த கலர் வேண்டாம், இப்போ பிளாக் ஆர் ஒயிட், இது ரெண்டுத்துல ஏதாவது ஸ்டாண்டர்ட் மாடல் இயந்திர நாயை கொண்டு வா அப்படின்னு சொல்லுது. ரொம்ப பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்ல, சின்னதா இருந்ததுன்னா சில வேலைகளுக்கான பேட்டரி பவர் கொஞ்சம் கம்மியா யூஸ் ஆகும் அப்படின்னா சொல்லுது. அதுக்கு ஏத்த மாதிரியே இந்த அசிஸ்டன்ட்டும் ஜாலியா போய் ஒரு வெள்ளை கலர் நாயை கொண்டு வரான். அதுலதான் இப்போ ஜீனோ கனெக்ட் ஆயிருக்கு. சோ மீண்டும் ஜீனோ வந்தாச்சு. இங்க ஒரு விஷயம் பதிவு பண்ணியே ஆகணும். இதெல்லாம் ஒரே நாள்லயே நடக்கல, சில நாட்கள் ஆயிருக்கும் இல்லையா? இந்த இடைப்பட்ட காலத்துல நிலாவுக்கு என்னாச்சு நம்ம பார்க்கவே இல்லையே. ரவியும் மனோவும் பயங்கரமான பிளான் பண்றாங்க. மக்கள் மத்தியில நிலாவுக்கு கெட்ட பேர் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதுசா ஒரு கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த பர்சனோட பெயர் காமா. இவனை ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமா வடிவமைச்சிருக்காங்க. கண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும், மூஞ்சி இப்படி இருக்கணும், கை கால்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செதுக்கிய ஒரு பர்சன் வச்சுக்கலாமே. இவங்களோட பிளான் என்னன்னா, ராணி நிலாவுக்கு இந்த காமாவோட இல்லீகல் அஃபேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ண போறாங்க.
அதுக்காக தான் காமாவை யூஸ் பண்றாங்க. காமாவுக்கும் இது நல்லா தெரியும். இவன் தான் இனிமேல இருந்து நிலாவுடைய பர்சனல் பாடி கார்டு அப்படின்னு வேற சொல்றாங்க. இந்த முயற்சி சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சிபிக்கு ஒரு விதமான மருந்தும் நிலாவுக்கு வேற ஒரு விதமான மருந்தும் கொடுக்கப்படுது. இது எதுவுமே சிபிக்கும் நிலாக்கும் தெரியாது. இந்த மருந்துகளோட எஃபெக்ட்னாலேயே சிபிக்கு நிலா மேல அட்ராக்ஷன் இல்லாம போகுது. அதே சமயம் நிலாவுக்கு யாரை கண்டாலும் அட்ராக்ட் ஆகிற மாதிரியான ஒரு நிலைமை. மனோவும் ரவியும் அப்பப்ப சிபியை கூட்டிட்டு போயிடுறாங்க வேற எங்கேயோ. நிலா எப்பொழுதும் தனிமையில இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். இவளோட ரூம் வாசல்ல தானே பர்சனல் பாடி கார்டான காமா இருப்பா. அதனாலேயே அவன் மேல இவளுடைய அட்ராக்ஷன் திரும்புது. இப்படி இருக்கும் பொழுதுதான் மனோ அண்ட் ரவியோடைய பிளானோட மெயின் பார்ட் எக்ஸிக்யூட் ஆக போகுது. இவங்க என்ன பண்றாங்கன்னா சிபியையும் நிலாவையும் நாடு தழுவிய பயணத்துல அனுப்ப போறாங்களாம். இந்த மாதிரி அவங்க ஊரா டிராவல் பண்ணும் பொழுது காமாக்கும் நிலாவுக்கும் ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்கு அப்படிங்கறத லீக் பண்ணி விட்டுருவாங்க எல்லாருக்கும். அப்போ மக்கள் எல்லாம் கொந்தளிப்பாங்க அப்படிங்கிறது தான் பிளான். இதை பிளான் பண்ணும் பொழுதே மனோ ரவி கிட்ட கேட்டிருப்பான், இந்த காலகட்டத்துல இதெல்லாம் ரொம்ப சகஜம் இல்லையா, அப்ப எப்படி மக்களுக்கு கோவம் வரும் அப்படின்னு. ரவி என்ன சொல்லிருப்பான்னா, சாதாரண மக்களுக்கு அஃபேர் இருக்குன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு நாட்டோட ராணியே இந்த மாதிரி பண்றா, அதுவும் தன்னுடைய கணவன் சிபி இருக்கும் பொழுதே இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறா அப்படின்னா மக்களுக்கு கண்டிப்பா கோவம் வரும். அதுக்கு ஏத்த மாதிரியே நம்மளும் சைலண்டா மக்களை தூண்டி விடணும் அப்படிங்கிறான். இதைத்தான் இன்னும் கொஞ்ச நாள்ல எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க ரவியும் மனோவும். இந்த கட்டத்துல தான் ஜீனோ லேப்ல இருந்து மாளிகைக்கு வருது. நேரா நிலா ரூமுக்கு தான் போகுது. அங்க காமா நிலா கிட்டக்க ஆசை வார்த்தைகள் பேசி மயக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஜீனோ நைஸா கட்டில் கடியில ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜீனோவுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு, என்ன நடக்குதுன்னு புரியல. ஆனா நிலாவுக்கு கொடுக்கப்படுற ஜூஸை அனலைஸ் பண்ணும் பொழுது என்ன மருந்து கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்குது. அதை வச்சு லாஜிக்கலா இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு ஜீனோ வருது. கொஞ்ச நேரத்திலேயே சிபி இந்த ரூமுக்கு வரான். அதுக்குள்ள காமா நிலாவோட ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். சோ சிபிக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது ஜீனோவுக்கு புரியுது. சில பணிப்பெண்களும் உள்ள வராங்க. இவங்க 2 பேரும் தான் பயணம் மேற்கொள்ள போறாங்க இல்லையா, அதுக்காக பேக் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஜீனோவை ஏதோ ஒரு பொம்மை அப்படின்னு நினைச்சு அதையும் சேர்த்து பேக் பண்ணிடுறாங்க. நிலாவுக்கு ஆச்சரியமா இருக்கு, இது என்ன புது பொம்மை அப்படின்னு. சரி ஓகே, எதையும் எடுத்துட்டு போலாம் டிசைட் பண்ணிடுறா. இதுக்கப்புறமா சுவாரஸ்யமான குட்டி குட்டி இன்சிடென்ட்ஸ் நடக்குது. சிபிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மருந்தால அவன் நிலா கிட்டக்க மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். நான் வெளியே வெயிட் பண்றேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறான். நிலா தான் அவளோட ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்போ காமா வேற ஒரு ஜூஸ் கொண்டு வரான். இது என்ன ஜூஸ் அப்படிங்கிறா. நீங்க டிராவல் பண்ண போறீங்க இல்லையா, டிராவல் சிக்னஸ் வராம இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றான். அதுலயும் அதே மருந்து தான் கலந்துருக்கு. ஆசை வார்த்தை காமிச்சு மயக்க ட்ரை பண்றான். அப்போ ஹே முட்டாளே சாகணுமா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது இந்த ரூம்ல இருந்து. ஏதோ அசரீதி பேசுற மாதிரி இருக்கு. எங்கேருந்து இந்த வாய்ஸ் வருதுன்னு தெரியல. சுத்தி முத்தி பாக்குறாங்க 2 பேரும். நிலாவுக்கு பயமா இருக்கு. இது என்னோட மனசாட்சி தான் பேசுது போல் இருக்கு அப்படிங்கிறா. காமா சொல்றான், இந்த நவீன உலகத்துல மனசாட்சியாவது மண்ணாவது அப்படின்னு. நமக்கு தானே தெரியும் அது மனசாட்சியெல்லாம் இல்ல ஜீனோ தான் அப்படின்னு. மறுபடியும் அந்த ஜூஸை கொடுத்து குடிங்க அப்படின்னு நிலா கிட்ட குடுக்குறான். அப்போ ஜீனோ திரும்ப வேற ஏதோ பேசுது. இந்த வாய்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. அதுக்குள்ள ஜீனோ ஸ்டெல்தியா வந்து இந்த ஜூஸை தட்டி விட்டுடுது. திரும்ப லக்கேஜோட லக்கேஜா கலந்துடுது. அப்போ கரெக்டா சிபி உள்ள நுழைஞ்சு வா வா டைம் ஆச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்றான். காமாவை பார்த்து ஒரு கத்து வேற கத்துறான். எப்ப பாரு அரசி பின்னாடியே நிக்கிற, எல்லா சமயங்களையும் எதுக்கு பர்சனல் கார்டு அப்படின்னு கேக்குறான். நிலா இந்த புது பொம்மையான ஜீனோவையும் தூக்கிக்கிறா. இது ஜீனோங்கிற விஷயம் இன்னும் யாருக்குமே தெரியாது. காமா அப்பதான் இந்த பொம்மையை நோட் பண்றான். இது என்ன புது பொம்மை, இதுக்கு கிளியரன்ஸ் கண்டிப்பா கிடைக்காது, நாங்க இது இன்னும் செக் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றான். நிலா எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி இந்த பொம்மையும் எடுத்துட்டு போயிடுறா. இவங்களுடைய முதல் டெஸ்டினேஷன் சென்னை தான். இங்கதான் ஒரு கூட்டத்துல மக்களை சந்திக்கிறா. இந்த கூட்டம் நல்ல ஆரவாரமா நடக்குது. மக்கள் எல்லாரும் நிலாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. நிலாவை அப்படி பாக்குறாங்க, தெய்வமா பாக்குறாங்க, புகழ்ந்து தள்ளுறாங்க. ஃபுல் ப்ரோக்ராம்ல எவ்ரி மினிட் காமா நிலா பின்னாடியே நிக்கிறான். ரொம்ப க்ளோஸா நிக்கிறான். ஜீனோவுக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஜீனோ இப்ப குட்டி டாகா தானே இருக்கு, அதனால நிலாவோட பேக் குள்ளதான் இருக்கு. அப்பப்ப தலையை எட்டி பாக்குது. இது ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால யாரும் இதை பெருசா கவனிக்கல. இப்பதான் ஜீனோ ஒரு விஷயத்த நோட் பண்ணுது. காமாவோட காது கிட்டக்க சின்னதா ஒரு இயர் பீஸ் இருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்தே மனோவும் ரவியும் இவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஜீனோவால ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணி அது என்ன பேசுறாங்கங்கறத கூட கேட்க முடியுது. அவங்க பிளான் படி காமா நிலாவை யாரும் பார்க்காத மாதிரி ஒரு ஓரத்துக்கு கூட்டிட்டு போயிடணும். காமா ஆசை வார்த்தை காமிச்சு அவளை மயக்கணும். ஆனா அதுக்குள்ள மக்கள் எல்லாம் இவளை பாக்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு அவ மேல கோவம் வந்துடும் அப்படிங்கிறது தான் பிளான்.
ஜீனோ என்ன டிசைட் பண்ணுதுன்னா இவங்களுடைய இந்த பிளான் நடக்கக்கூடாது, இது மட்டும் இல்ல இனிமேல இருந்து அவங்க போடுற எல்லா பிளான்ஸையும் நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுது. நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வரும், நிலா ஒரு பாயிண்ட்ல சிபியா ஜீனோவா அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது சிபியை தான் சூஸ் பண்ணினா. அப்படி இருக்கும் பொழுது ஜீனோ எதுக்காக நிலாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்? இப்போ இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஜீனோ சில நாள் இன்ஆக்டிவா இருந்தது இல்லையா, அப்ப கூட அதோட பேட்டரி பவர் எல்லாம் போய் நிறைய மெமரிஸ் ஜம்பிள் ஆயிடுச்சு இல்லையா. ரீசெண்டான சில மெமரிஸ் அழிஞ்சிருக்கு. அதனால நிலா பண்ண துரோகம் அதோட மெமரியில பதியல. அதனாலதான் ஜீனோ இன்னும் நிலாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கு. இந்த சுற்றுப்பயணம் எல்லாம் நல்லா நடந்துட்டே இருக்கு. மக்கள் எல்லாம் கோலாகலமா கொண்டாடுறாங்க. ஜீனோ இவங்க பண்ற பிளான்ஸ் எல்லாத்தையும் முறியடிச்சுட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, நிலாவுக்கு கொடுக்கற மருந்தை அப்பப்ப ஸ்டாப் பண்ணிடுது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அவ நார்மல் மோடுக்கு வந்துட்டு இருக்கா. ரொம்ப சாமர்த்தியமா இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுது. அதனால யாருக்குமே சந்தேகமே வரல. இன்னும் யாருக்கும் ஜீனோ உயிரோட வந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியாது, நிலா உட்பட. ஒரு நைட் என்ன ஆகுது, சிபியும் நிலாவும் அவங்களோட ரூம்ல இருக்காங்க. சிபி நல்லா தூங்குறான். புயலே அடிச்சாலும் பூகம்பமே வந்தாலும் முழிச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறான். அப்போ காமா நிலாவை மீட் பண்றதுக்கு வந்துடுறான். நிலா சொல்றா, இந்த மாதிரி மீட் பண்றது ரொம்ப தப்பு காமா, நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்றா. ஆனா காமா கேக்குற மாதிரி இல்ல. இங்க நடக்கிறது எல்லாமே ரவியும் மனோவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க காமா. எல்லாம் ஒரே இருட்டா இருக்கு. ஜீனோ அதே ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஜீனோவுக்கு இன்ஃப்ராரெட் சென்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு யார் எங்க இருக்கா அப்படிங்கிற விஷயம் ஜீனோவுக்கு நல்லா தெரியும். நிலாவை காப்பாத்துறேன்னு நேரா காமாவோட காலை கடிச்சிடுது. இங்கதான் நம்மளுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. ஜீனோ என்ன பண்ணிருக்கு, டாக்டர் ராவுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி சாதாரண பற்களுக்கு பதிலா குரோமியம் பற்களை இன்ஸ்டால் பண்ண சொல்லிருக்கு. சோ இப்போ ஜீனோ கிட்ட இருக்கிறது ஷார்ப்பான குரோமியம் பற்கள். அதை வச்சு காமாவை கடிச்சிருக்கு. அவனுக்கு ரத்தமா ஊத்துது. ஐயோ ராணி நிலா, எனக்கு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறான். நிலாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கடவுள் தான் தண்டிக்கிறாரு அப்படின்லாம் நினைச்சுக்கிறா. சிபியை ஓடி போய் எழுப்பி விடுறா. சிபி, சாரி நான் உனக்கு துரோகம் பண்ணறதுக்கு இருந்தேன், என்னோ ஆயிடுச்சு காமாவுக்கு, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்லாம் சொல்றா. ஆனா சிபியும் சரி நிலாவும் சரி எதுவுமே பண்ண முடியல. காமா என்ன சொல்றான், இது எல்லாமே ரவி மனோ சொல்லிதான் நான் செஞ்சேன், நானா எதுவுமே செய்யவே இல்லை, அவங்க வேற பிளான்ல இருக்காங்க. நம்ம ரெண்டு பேரையும் வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுத்து மக்கள் கிட்டக்க அதை காமிக்கிறது தான் அவங்களோட பிளான் அப்படின்லாம் சொல்லிடுறான். எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணா நம்மளை காப்பாத்திட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில எல்லாத்தையும் சொல்றான். ரவியும் மனோவும் இதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்காங்க. இவன் வேற ஏதாவது உளறதுக்கு முன்னாடி இவனோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒற்றர் படை கிட்ட உடனே காமாவை தீர்த்து கட்டிடுங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடுறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே ஜன்னல் வழியா ஒரு சின்ன ஊசிய காமா மேல தூக்கி போட்டு அவனோட கதையை முடிச்சிடுறாங்க. ரவியும் மனோவும் என்ன பிளான்ல இருக்காங்க, ஜீனோ எப்படி காப்பாத்த போகுது நிலாவை, பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.